ஒரு அழகான ராஜாளி கழுகு தன் அழகான ரெக்கையை விரித்து வானத்தில் பறக்காமல் ஒரே இடத்துலையே உக்காந்துட்டு இருந்தது. பல நிபுணர்கள் பலவித மனிதர்கள் வந்தும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியாக ஒரு விவசாயி வந்தார். ஒரு சின்ன செயல் தான் செஞ்சார். அந்த கழுகு அழகாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விவசாயி என்ன செஞ்சிருப்பார்? வணக்கம் அன்பு நண்பர்களே, இது சிந்தனை தளம். ஒரு அரசருக்கு வேட்டைக்கே பெயர் போன 2 அழகான ராஜாளி கழுகு அவருக்கு பரிசாக கிடைச்சதுங்க. அந்த கழுகோட அழகுலையும் கம்பீரத்திலையும் மயங்கிய அரசர் இதை எப்படியாவது வேட்டைக்கு தயார் பண்ணணும், இதை நல்ல உயரத்துக்கு பறக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பயிற்சியாளரை நியமித்தார். அந்த பயிற்சியாளர் சில மாதங்கள் அதுக்கு பயிற்சி கொடுத்து பார்த்தாரு. அதில் ஒரு கழுகு ரொம்ப அழகாக வானத்தில் தன் ரெக்கையை விரித்து பறக்க ஆரம்பித்தது. இதை கண்ட அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனால் இன்னொரு கழுகு என்ன செஞ்சாலும் அது பறக்காமல் ஒரே ஒரு கிளையிலேயே போய் உக்காந்துட்டு இருந்தது. அரசருக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அழகாக பறக்க வேண்டிய கழுகு இப்படி ஒரே இடத்துலையே உக்காந்துட்டு இருக்கே. அவருக்கு வருத்தம் அளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரசவையில் இருக்கிற மந்திரிகள்கிட்ட கேட்குறாங்க, ஒன்றும் பயன் இல்லை. அப்புறம் சில மாந்திரிகர்களை கூட வர வச்சார். ஒன்றுமே நடக்கலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. பெரிய பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு எளிய மனிதர்கள்கிட்டயே அதுக்கு ஒரு பதில் தீர்வு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட அரசர் பொதுமக்கள் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கழுகு இருக்குது, இதை யாராவது பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மறுநாள் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விவசாயி மதியமாக வராரு. வந்து சில வேலையெல்லாம் செய்கிறாரு, கிளம்பி போயிடுறாரு. அவ்வளோதான், பெரிய வேலை ஒன்றும் பண்ணலை அவர். மறுநாள் காலையில் அரசர் தன்னுடைய மாட மாளிகையிலிருந்து பார்க்குறாரு. அந்த கழுகு உக்காந்துட்டு இருந்த கழுகு ரொம்ப அழகாக ரெக்கையை விரித்து வானத்தில் பறந்துட்டுருக்கு, வட்டம் அடிச்சிட்ருக்கு. அரசருக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த விவசாயியை அழைக்கிறாரு. என்ன பண்ணீங்க நீங்கள், இந்த கழுகு பறந்துட்டுருக்குன்னு கேட்குறப்போ சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார். அரசே, அது உக்காந்துட்டுருக்கிற அந்த கிளையை நான் வெட்டினேன், அவ்வளோதான் அப்படின்னாரு. நாமும் அப்படி தான். நம்ம சாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தும் நம்ம ஒரே இடத்துல தான் உக்காந்துட்ருக்கோம். என்ன காரணம்னா, அந்த பயம் சௌகரியம் அப்படிங்கிற இந்த கிளை இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு அப்படியே பழக்கப்பட்டுடுச்சு. நாம் ஏதாவது புதுசாக ஒரு காரியம் செஞ்சால் எங்கே தோற்றுருவோமோன்னு பயம், 4 பேர் நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோங்கிற பயம். இன்னொன்று, ஒரே விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி சௌகரியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி இந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டே நம்ம எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் இருக்கும். நாமும் இந்த பயம் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற கிளையை உடைச்சோன்னு வைங்களேன், முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயமாக பறக்க ஆரம்பிப்போம்.